ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தி ரெசிபி தான் செய்ய போகிறோம். என்னம்மா புளிக்கரைசலை வச்சுக்கிட்டு நீ வந்து ஹெல்த்தி ரெசிபி பண்ண போகிற? இப்போ இதெல்லாம் பார்த்தோன்னே வந்து நல்லா சமைக்கிறவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஓ நீ ரசம் வைக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, ரசம் தான் வைக்க போகிறேன். என்ன ரசம் அப்படின்னு சொன்னால் நெல்லிக்காய் ரசம். க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்களா, 2 நெல்லிக்காயை வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரெசிபி அப்லோட் பண்ணுறப்ப என்ன ஒரு ப்ராப்ளம்னா, என்னால் வந்து பாட்டு கேட்டுகிட்டே வந்து சமைக்க முடியாது. எனக்கு வந்து சமைக்கிறப்ப பாட்டு கேட்டுகிட்டே சமைச்சா ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு பாட்டை போட்டு விட்டு அவங்க ஒரு காப்பி ரைட்டு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்கன்னா அது வந்து பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு எப்பயுமே நான் வந்து சமைக்கிறப்ப வந்து ரேடியோ வந்து ஆஃப் பண்ணிடுவேன். ஸோ ஓகே, வாங்க நெல்லிக்காய் ரசம் செய்வது எப்படி அப்படின்லாம் சொல்லி நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா ரசம் வைக்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் ஒரு வித்தியாசமாக நம்ம ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. இந்த நெல்லிக்காய் ரசத்துக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். முதல்ல வந்து புளிக்கரைசல் எத்தனை பேர்த்துக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த டம்ளரில் வந்து 1.5 டம்ளர் வந்து ரசம் எடுத்திருக்கேன். ரசம் மீன்ஸ் அந்த புளிக்கரைசல் எடுத்திருக்கேன். கொஞ்சம் டைல்யூட்டோட தான் எடுத்திருக்கேன் பாருங்கள், ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக எடுக்கல நான். ஸோ 1.5 டம்ளர் புளிக்கரைசல் எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு 1.5 நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய். என்னாச்சு 1.5 நெல்லிக்காய் 1/2 நெல்லிக்காய் எங்கே போச்சுன்னு கேட்காதீங்க. கட் பண்ணுறப்ப 1/2 நெல்லிக்காய் நானே சாப்பிட்டுட்டேன், அதனால் 1.5 நெல்லிக்காய் ஆகிடுச்சு. 2 நெல்லிக்காய் தான் ரசம் வைக்கலான்னு எடுத்தேன், இப்போ 1.5 நெல்லிக்காய் ஆகிடுச்சு. அடுத்து வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம், கொஞ்சம் மிளகு எடுத்திருக்கேன். பூண்டு வந்து ஒரு என்னென்னமா ஒரு 7 பல்லு பூண்டு இருக்குங்க. இதை வந்து நான் வந்து பொதுவாக வந்து தோல் உரிக்க மாட்டேன், கொஞ்சம் சிரமம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். எனக்கு பிடிச்சது வந்து அந்த தோல் வந்து ரசத்தில் மிதக்கிறப்ப அந்த ரசம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு நினப்பு. தோல் உரிக்காததுக்கு என்னெல்லாம் கதை சொல்கிறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக சிரிக்கிறது எனக்கு தெரியுது. ஸோ வந்து ஒரு 7 பூண்டு வந்து தோல் உரிக்காமல் நான் எடுத்து வச்சுருக்கேன், வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்னது ஜீரகம், மிளகு, அப்புறம் வந்து ஒரு 7 பூண்டு, இதெல்லாம் நம்ம அரைக்கிறதுக்காகங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொன்னால் முக்கியமாக வந்து கடுகு வேணும், கொஞ்சம் உளுந்தம்பருப்பு இருக்குது, இதில் ஒரு கட்டி பெருங்காயம். நான் வந்து பெருங்காயத்தூள் வந்து யூஸ் பண்ண மாட்டேங்க, ஏன்னா பெருங்காயத்தூள் வந்து எனக்கு செடி கொடிகளுக்கு உரத்துக்காக மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறது. சமையலுக்கு வந்து அதில் கலப்படம் இருக்கும் அப்படின்னு ஆளாளுக்கு பயமுறுத்துறதுனால நான் வந்து இந்த கட்டி பெருங்காயத்தை வாங்கி இதை குட்டி குட்டியாக உடச்சி வறுத்து தனியாக பவுட்ரு பண்ணி வச்சுக்குவேன். தனியாக பெருங்காய பவுட்ரு நானே ரெடி பண்ணிக்குவேன். கொஞ்சமாக வெந்தயம், தாளிக்கும் பொழுது இந்த வெந்தயம் சும்மா கொஞ்சம் ஒரு சிட்டிகை அப்படின்னு சொல்லுவாங்களே, சும்மா இந்த இதுக்குள்ளூண்டு நீங்கள் வந்து போட்டிங்கன்னா போதும். இந்த வெந்தயம் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டும் இருக்கும். விட்டமின் இ வேறு இருக்குது இல்லைங்களா, அதனால் வந்துட்டு சரி இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு நான் எப்போ ரசம் வச்சாலும் தாளிக்கிறப்ப கொஞ்சம் வெந்தயம் வந்து சேர்த்துக்குவேன். மேலே தூவுறதுக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது கொத்தமல்லி, தாளிக்கிறது கருவேப்பிலை. என்னடா 2 மிளகாயை புட்டு வச்சுருக்கிறேன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க, ஒரே ஒரு மிளகாய் தான் நான் தாளிக்க போடுவேன். இது வந்து சப்போர்ட்டுக்கு, மிளகாய் தனியாக இருந்தால் பயந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்போர்ட்டுக்காக தான் இந்த மிளகாயை நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இன்னொருத்தர் வந்து யார் முக்கியமான ஆள் அப்படின்னா சால்ட்டு. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க, கூட வேணுமா குறைச்சி வேணுமா தேவையான அளவுக்கு உப்பு, அவ்வளோதாங்க. நான் வந்து ராக் சால்ட் தான் யூஸ் பண்ணுவேன், இந்துப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ராக் சால்ட் வந்து ரொம்ப நல்லது, ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணும். ப்ரெஷர் பேஷண்ட்லாம் வந்து சாப்பிடலாம். நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன், நெல்லிக்காய் ஜூஸ் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன் இல்லைங்களா, அப்போயும் நான் ராக் சால்ட் தான் வந்து யூஸ் பண்ணேன். அந்த லிங்க்கும் நான் வந்து கொடுக்குறேன், நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி செஞ்சுருக்கா இவ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இதோட முக்கியமான ஒரு ஆள், நம்ம ஆள் வந்து முறைச்சிட்ருக்கா ரொம்ப கோமாமா, நான் தானம்மா தாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்ககிட்ட என்ன ஆயில் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் அப்படின்னு சொன்னால் இன்னும் சூப்பராக கமகமன் இருக்கும் ரசம். நான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமான ஒரு யாருன்னா பருப்பு தண்ணி வச்சுருக்கேன். அதாவது நான் 1.5 டம்ளர் வந்து புளிக்கரைசல் எடுத்தேன் இல்லைங்களா, இதில் வந்து ஒரு 2 டம்ளர் வந்து பருப்பு தண்ணி நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ புளிப்பு வந்து இப்போ இந்த புளித்தண்ணியும் பருப்பு தண்ணியும் மட்டும்தானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. உங்களுக்கு புளிப்புக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ணணும்னா இருக்கவே இருக்காது. நம்ம வாட்டர், பிளைன் வாட்டர் வந்து தண்ணி இருக்கீங்களா, தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் புளிப்பு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, தேவையானதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. சட்டு புட்டுன்னு தாளிச்சிருவோம். என்னம்மா நீனா ஜீரகத்தை அரைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க, ஜீரகத்தை வந்து அரைச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் தாளிச்சிட்றேன். நம்ம ஸ்பெஷலான ஒரு மண் சட்டி வந்தாச்சு, ஏன்னா நெல்லிக்காய் போடுறோம் இல்லைங்களா, மருத்துவ குணம் மிகுந்த பொருள் அப்படின்னா நான் வந்து மண் சட்டி தான் வந்து யூஸ் பண்ணுவேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தாளிக்க எடுத்து வச்சுருக்கோம் கடுகு, வெந்தயம், உளுந்தம்பருப்பு, ஒரு கட்டி பெருங்காயம். இதை அப்படியே வந்து போட்டுக்கலாம், போடுறதுக்கு ஈஸியாக இருக்கட்டுமேனு தான் ஒரு குட்டி டப்பாவில் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வந்து இதை போட்டுருங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சியேம்மா, கிண்டியோட ஒரு கரண்டி எடுத்து வச்சியாம்மா அப்படின்னு சொல்லி இந்த சட்டி என்னை பார்த்து கேட்குது.
ஸோ வந்து நல்ல வேலை சைட்லேயே இருக்குது, அதனால் ஒரு கரண்டி எடுத்தாச்சு. ஓகே, லேசாக கடுகு இப்போ பொரியட்டும். கடுகு பொரிஞ்சு வர்றப்ப அந்த பொரிஞ்சு முடியணும். முன்னாடியே போட்டோம்னா அந்த கடுகு பொரியாமல் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி கசப்பு டேஸ்ட் வந்துடும். ரசம் வந்து நான் சூப்பராக வைப்பேன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார் சொல்லுவார். கருவேப்பிலை போட்டாச்சு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸுமே சொல்லுவாங்க, நான் சமையல் லஞ்ச் பாக்ஸில் எடுத்துகிட்டு போவேன் இல்லைங்களா, ரசம் வந்து நான் நல்லா வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ ஒரே ஒரு மிளகாய் தான் போட்டேன். ஏன்னா சின்ன குழந்தைங்க வந்து நான் ரசத்தை வந்து சில சமயம் குடிக்க கூட செய்வேன். அந்த பெருங்காயம் பாருங்களேன், நல்லா அழகாக வந்துட்டு குண்டா பும்முன்னு வந்துடுச்சு. அது அப்புறம் தண்ணியில் வந்து கரைஞ்சிரும். ஸோ அதனால் நீங்கள் அதை உடச்சி விட்றேங்கிற பேரில் நம்ம சட்டியை உடச்சிடக்கூடாது. ஸோ இப்போ வந்து நான் புளிக்கரைசலை வந்து ஊற்றிட்டேன். ஓகே, இப்போ வந்து நம்ம பருப்பு தண்ணியை வந்து ஊற்றக்கூடாது. லேசாக பொங்கி வர்றப்ப தான் நான் வந்து பருப்பு தண்ணியை வந்து ஊற்றுவேன். பக்கத்தாலே தண்ணி வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா ரசத்தை வந்து இப்போ புளி ரசத்தை தான் நல்லா கொதிக்க விடுவோம். பட் வந்து இந்த மாதிரி வந்து ரசத்தங்கள் வந்து நம்ம கொதிக்க விட மாட்டோம். கொதிச்சது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு மாதிரி வெடிப்பு வாசம் வந்துடும்னு அம்மா சொல்லுவாங்க. அதனால் நல்லா நுரைச்சி பொங்கும் போதே வந்துட்டு நம்ம வந்துட்டு இறக்கிற வேண்டியதுதான். ஓகே, இப்போ தாளிச்சாச்சு. எங்கம்மா ஜீரக மிளகு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது எனக்கு கேட்குது. இப்போ அரைச்சிருவோம். ஏன்னா இது வந்து சிம்மில் தான் வச்சு நான் ரசத்தை வந்து கொதிக்க விடுவேன். தேவையான அளவுக்கு நான் உப்பு போடுறேன். நல்லா வந்து அனலை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடன்னு சொல்லிட்டு ரசம் வந்து கொதிச்சிரும். சரி, எல்லாம் போட்டேன், ஒன்று மறந்துட்டேன், கண்டுபிடிச்சிருப்பீங்களே, மஞ்சள் தூள் போடணும். ஓகே, நம்ம ஜீரகம் மிளகு பூண்டு போடுறப்ப மஞ்சள் தூளையும் போட்டலாம். இதை வந்து நான் இப்போ சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து திரும்ப அப்போ தான் நல்ல நுரைச்சி வரும். மெயினில் ஃப்ளேம் வச்சிங்க பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் கொஞ்சமாக எரியுதுங்களா. மெயினில் வச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கடன்னு சட்டி சூடேறி வந்து தலைப்புலன்னு கொதிச்சிரும். நம்ம அதில் வந்து ஏமாற்றி விடும் அது இந்த ரசம். அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிம்லேயே வச்சு மெதுவாக வந்து கொதிக்க விடுவேன். சரி, ஓகே, ரசம் கொதிக்கட்டும். அதுக்கு உள்ள நம்ம ஜீரக மிளகு வந்து அரைச்சி போட்டுடலாம். ஏற்கனவே வந்து ஜீரக மிளகு அரைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். பக்கத்துலேயே ஒரு குட்டி மிக்சி ஜார் வெயிட்டிங்கில் இருக்குது. சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்து போடுமா, அரைச்சி கொடுத்துட்டு நான் போய் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மிக்சி ஜாருக்கு என்ன வேலையாக இருக்கும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. அது ரெஸ்ட் எடுக்கும் இல்லையா, அரைச்சி கொடுத்துட்டு. அந்த தக்காளியை வந்து நீங்கள் தேவைப்பட்டால் புழிஞ்சு விட்டுக்கங்க. சில சமயம் வந்து தோல் வந்து திப்பியாக இருக்கும். நெல்லிக்காயை நான் போட்டுட்டேன், ஏன்னா இவங்க தான் மெயினான இன்க்ரீடியண்ட்டு. ஸோ இவங்களை நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்குள்ள என்ன ரசம் என்ன ஆகிட்டுருக்கு, இப்போ தான் நுரைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு லேசாக சூடாகிக்கிட்டு இருக்கு. இந்த பாருங்கள், நல்ல விழுதாக திப்பியாக தான் அரைச்சிருக்கேன், ரொம்பலாம் அரைக்கலை. இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே வந்து நம்ம ரசத்தில் வந்து சேர்த்தாச்சு. இன்னும் முழுசாக கொட்டலை. ஸோ அதுக்கு என்னோடய கை வந்து தேவைப்படுது. அதனால் என்ன பண்ண போகிறேன்னா இதை நான் திரும்ப இதை எடுத்து போட்டலாம். பருப்பு தண்ணி நான் இப்போ ஊற்றலைங்க. பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஆறிடுச்சு இது ஆக்சுவலாக. நுரைச்சி வர்றப்ப நம்ம அந்த பருப்பு தண்ணியை ஊற்றி இறக்கிக்கலாம். பாருங்கள், ரசம் வந்து லேசாக நுரைச்சிட்டு கொஞ்சம் லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், ரசத்தை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பருப்பு தண்ணி வந்து இந்த டைமில் வந்து சேர்த்துடலாம். அவ்வளோதான். அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் வந்து கொத்தமல்லி மேலே தூவி விட்டுறலாம். ஏன்னா வந்து நம்ம வந்து இனிமேல் ரசத்தை வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம். எல்லாம் போட்டாச்சு. மஞ்சத்தூள் வந்து போட்டேன், உங்கள்கிட்ட வேணால் காமிச்சிட்றேன். இந்த பார்த்தீங்களா, என்னடா முகத்துக்கு போடுற மஞ்சத்தூள் டப்பாவாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. அந்த மஞ்சத்தூள் தீர்ந்த பிறகு சின்னதாக ஒரு ஓட்டையை போட்டு நான் வந்து சமையல் மஞ்சத்தூள் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ அப்படியே லைட்டாக அப்படி கொட்டினா வந்து விழுந்துரும் இல்லைங்களா, அதுக்காக என்னோட ஐடியா இது. ஸோ அவ்வளோதான். கடைசியாக ஒரே ஒரு ஃபைனல் டச் என்ன அப்படின்னா, நான் வந்து கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் நெய் வந்து சேர்ப்பேன். வீட்டில் ரெடி பண்ண நெய் தான் இது. அவ்வளோதாங்க. சூடான சுவையான நுரை பொங்கும் நெல்லிக்காய் ரசம் ரெடி. சமைச்சு முடித்த உடனே நம்ம பெண்கள் எல்லோரும் பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கரண்டியில் அப்படியே நுரைக்கி அந்த ரசத்தை கொஞ்சமாக எடுத்து உள்ளங்கையில் ஊற்றி அப்படி டேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சா மட்டும்தாங்க அந்த பெண்கள் வந்து நிம்மதி அடைவாங்க.
எனக்கும் அதே மாதிரி தான் டேஸ்ட் பண்ணிட்டேன். நான் சூப்பராக இருந்துச்சு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கள்ளிக்காட்டு கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே.